டெஃபினட்டாக கடவுளுடைய அனுக்கிரகம் தான். பட் பெங்களூரில் ஏதோ ஒரு மூலையில் பஸ் கண்டக்டராக இருந்த சிவாஜி ராவ் மெட்ராஸ் வந்து ஸ்டூடியோ கதவு ஏறி தட்டினாரு. அது அவருடைய முயற்சி. தன்னாலையும் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்பினாரு. அது அவருடைய நம்பிக்கை. தனக்கு கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணி கொண்டிருந்தாரு. அது அவருடைய உழைப்பு. தன்னாலையும் இந்த மக்களை என்டர்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரே, அது அவருடைய தன்னம்பிக்கை, உழைப்பு, முயற்சி எல்லாம் தான் அவரை இன்றைக்கு சூப்பர் ஸ்டாராக உங்கள் முன்னிலையில் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்க. அதையெல்லாம் தாண்டி இந்த மக்கள் அவருக்கு கொடுத்த அன்பு, அதுதான் அவருடைய பாக்கியம், அவர் செய்த பாக்கியம். இப்படித்தான் தலைவர் சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் அவர்கள் சொல்லி முடிச்சிருக்கார். அவர் சொன்னதை அவர் பாணியில் இல்லாமல் என் பாணியில் ஓரளவுக்கு நான் சொல்லி முடிச்சிருக்கிறேன். நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி என்னை திட்டாதீங்க. ஆனால் சிவகார்த்திகேயன் எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வாய்ஸை பேசி இன்னைக்கே ஓரளவு நல்ல ஸ்டாராக இருக்காங்களோ, அதே மாதிரி நானும் கொஞ்சம் திறமையானவன் தான். நானும் ஒரு நாள் ஸ்டாராக வரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில் உங்கள் முன்னால் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கொமெண்ட்ஸை, அதாவது என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் நல்லா நடிகனா அப்படின்னு சொல்லி இந்த சேனலில் இருக்கிற யூடியூப் சேனலில் இருக்கிற ஷார்ட் ஃபிலிமில் பார்த்துட்டு நீங்கள் உங்களோட கொமெண்ட்ஸை கீழே தட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து கேட்டுக்கொண்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம். வாட்டா இச்சச்சா அச்சச்சா அச்சச்சா இச்சச்சா ஹச்சச்சா.